வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரம் சாப்பிட்டுருக்கீங்க போல. அதை நான் சாப்பிடலீங்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விளையாட்டுக்கு தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சோ கரகசுத்ரன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்திருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ்! பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. கீதா, சீதா, ரெண்டு நிமிஷம். இது சும்மா புரட்டி போட்டு என்ன என்னதெல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அது என்ன உன் குருவி குத்த? டேய், தூக்குடா அவனை. ஏன்டா குருவி செத்ததுக்கெல்லாம் அடிக்கிறாரு? குருவினோ? ஓ, அந்த குருவி செத்து போச்சா? ஆமாண்டா, நானாச்சும் பரவாயில்ல, நல்லா ஆண்டு அனுபவிச்சவன். ஆனா என் பையனை நான் ஒரு இப்படி பண்ணிட்ட நீ